சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். சபையில் வெங்காய மாலைகளை அணிந்து வந்த பிரதேச சபை உறுப்பினர்கள். பரபரப்பான சபை. தென்னிலங்கையை அதிர வைத்து ஆபத்தான போதைப்பொருள் கண்டுபிடிப்பின் பின்னணியில் பாரிய பாதாள கும்பல். விசாரணையில் கசிந்த திடுக்கிடும் தகவல்கள். யாழ்ப்பாணம் வந்து முள்ளிவாய்க்காலுக்கு புறப்பட்டார் தொல் திருமாவளவன். முழு நாட்டிலுமிருந்தும் அனுரவுக்கு எதிராக அரசியல்வாதிகள் மக்களை திரட்டும் நாமல். நவம்பர் 21 வெடிக்கவுள்ள போராட்டம். லொக்குப்பட்டியின் நெருங்கிய சகாக்கள் கைது. கடும் பீதியில் பாதாள கும்பலின் உறுப்பினர்கள். வரவு செலவு திட்டம் தொடர்பில் இன்று முதல் பல பரீட்சை. அனுரவுக்கு ஆதரவாக திரளும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். முதல் முறையாக ஜனாதிபதி அனுரவின் அரசை புகழ்ந்து தள்ளினார் பொன்சேகா. இவ்வாண்டு பல ஆண்டுகளுக்கு நிலைக்கப் போவதாக ஆரூடம். இங்கிலாந்தில் பறக்கும் விடுதலை புலிகள் தேசிய கொடி. கடும் பொறாமையில் சர்ச்சையை கிளப்பும் சரத் வீரசேகர. வவுனியா பேராறு நீர்த்தேக்க கரையில் இறந்து கிடக்கும் மீன்கள். மக்களுக்கு அவசர செய்தி. தொடர்வன விரிவான செய்திகள். தம்புள்ளை பிரதேச சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குழு செவ்வாய்க்கிழமையன்று இடம்பெற்ற பிரதேச சபை பொதுக்கூட்டத்தில் உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காய விவசாயிகளின் அறுவடைக்கு நியாயமான விலை கிடைக்காததை எதிர்த்து வெங்காய மாலைகளை அணிந்து அதில் கலந்து கொண்டனர். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பிற எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் வெங்காய மாலைகளை அணிந்து தம்புள்ளை பிரதேச சபை வளாகத்துக்குள் பேரணியாக சென்று விவசாயி மகன் ராஜாவாகிவிட்டான், விவசாயி கொல்லப்பட்டான் போன்ற கோஷங்களை எழுப்பியிருந்தனர். நிகழ்வில் பேசிய தம்புள்ளை பிரதேச சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விவசாயிகளின் சார்பில் அதிகம் குரல் கொடுக்கும் அமைச்சர்கள் லால் காந்த மற்றும் வசந்த சமரசிங்க தலைமையிலான அரசாங்கம் விவசாயிகளை ஏமாற்றிவிட்டது. அடுத்த ஆண்டு உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயத்தை வாங்க திட்டம் வகுக்கப்படுவதாக இப்போது அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்த ஆண்டு சாப்பிட இந்த ஆண்டு சாப்பிட வேண்டும் என்பது இந்த அமைச்சர்களுக்கு தெரியாதா? இந்த பிரச்சனைகளில் தலையிட்டு உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயத்தை வாங்க ஒரு திட்டத்தை உருவாக்குமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். கிரிந்த கடற்கரையில் கப்பல் ஒன்றில் ஐஸ் போதைப்பொருளுடன் 7 சந்தேக நபர்கள் கைதாகினர். தென் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபரின் வழிகாட்டலுக்கு கீழ் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளுக்கு அமைய நேற்று இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றது. அவர்களிடமிருந்து 329 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தோடு தொடர்புடைய 6 வாகனங்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளன. மேலதிக விசாரணைக்காக சந்தேக நபர்கள் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இந்த போதைப்பொருள் கையிருப்பின் மதிப்பு சுமார் 394 மில்லியன் ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் நேற்று யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தார். நேற்றைய தினம் யாழ்ப்பாண விமான நிலையமூடாக வருகை தந்த தொல் திருமாவளவனை தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன் அங்கிரநேசன் வரவேற்றார். தமிழ் தேசிய பசுமை இயக்கம் வடமாகாண மரநடுகை மாதத்தினை முன்னிட்டு நடத்தும் கார்த்திகை வாசம் மலர் கண்காட்சி நல்லூர் கிட்டு பூங்காவில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. இந்த தொடக்க நிகழ்வில் கௌரவ விருந்தினராக கலந்து கொள்வதற்காக அவர் வருகை தந்துள்ளார். அத்துடன் தொல் திருமாவளவன் முள்ளிவாய்க்காலுக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுகைகொடையில் நவம்பர் 21 இடம்பெறவிருக்கும் எதிர்ப்பு பேரணியானது அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நினைவூட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கட்சி அலுவலகத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற கூட்டத்துக்கு பிறகு ஊடகங்களுக்கு உரையாற்றிய நாமல், கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்குள் விவாதங்கள் இடம்பெற்றன. ஆனால் இன்று பேரணியின் வெற்றியை உறுதி செய்வதற்காக ஐக்கிய தேசிய கட்சியை சந்தித்தோம். வாக்குறுதிகளை வழங்கியவாறு அதை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனை விடுத்து கெப் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. அரசாங்கத்தை பொறுப்பு கூற வைப்பதற்கும் அதன் உறுதிமொழிகளின்படி செயற்பட ஊக்குவிப்பதையும் இந்த பேரணி நோக்கமாக கொண்டது. அரசாங்க கொள்கைகளால் பாதிக்கப்பட்ட பலர் இந்த பேரணியில் இணைவார்கள் என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். அதே சமயம் மற்ற கட்சிகளுடனான விவாதங்களுக்கு பிறகு தங்கள் ஈடுபாட்டை உறுதிப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான லொக்குப்பெட்டியின் 2 உதவியாளர்கள் கைதாகினர்.
ஊரகஸ்கந்திய மற்றும் இந்துருவ பகுதிகளைச் சேர்ந்த 24 மற்றும் 27 வயதான 2 இளைஞர்களே கைதாகினர். இந்த விடயத்தை அளுத்கம காவல்துறை தெரிவித்துள்ளது. இதன்போது கடத்தல் மூலம் ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 26 லட்சம் ரூபாய் பணம், ஒரு தொகை கெரோயின் புதைப்பொருள், ஒரு மோட்டார் சைக்கிள் மற்றும் 2 கையடக்கு தொலைபேசிகளையும் கைப்பற்றியுள்ளது. சந்தேக நபர்கள் ஈசி கேஷ் மூலம் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்தமை இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வங்கி அறிக்கைகள் மற்றும் தொலைபேசி அறிக்கைகளை பெற்று மேலும் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களை களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு அனுமதியை பெறவுள்ளதாக கூறப்படுகிறது. அளுத்கம காவல்துறையினர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விவாதம் இடம்பெற்று வரும் நிலையில் பாதீடு தொடர்பான முதலாவது பல பரீட்சையை தேசிய மக்கள் சக்தி நாளை எதிர்கொள்ளவிருக்கிறது. 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நாளை இடம்பெறவுள்ளது. நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க கடந்த 7ஆம் தேதி வரவு செலவு திட்டத்தினை முன்வைத்தார். 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் 8ஆம் தேதி ஆரம்பமானது. நாளை வரை விவாதம் இடம்பெறவுள்ளது. நாளை மாலை 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் இடம்பெறும். இதன்போது எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் இன்று இடம்பெறவுள்ளன. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனை என்பன பாதீட்டுக்கு எதிராக வாக்களிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கட்சிகள் தமது நிலைப்பாட்டை இன்று அறிவிக்கவுள்ளன. பாதீட்டை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய பெரும்பான்மை பலம் தன்வசம் உள்ள போதிலும் எதிரணிகளும் வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என்று அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. அதேவேளை அமைச்சுக்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதம் நாளை மறுதினம் 15ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்று நேற்று அறிவிக்கப்பட்டது. பாதீடு மீதான இறுதி வாக்கெடுப்பு எதிர்வரும் டிசம்பர் 5ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த கால அரசாங்கம் பயணித்ததை விட தற்போதைய அரசின் பயணம் சிறப்பாக உள்ளதாக முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில், தேசிய மக்கள் சக்தி அரசு ஊழல்வாதிகள் மற்றும் மோசடியாளர்களுக்கு இடமளிக்கவில்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோல ஊழல் வலையமைப்பை முற்றிலும் இல்லாதொழிக்க இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதையும் குறிப்பிட வேண்டும். ஆனால் அதற்குரிய முயற்சி இந்த அரசால் எடுக்கப்படுவதை மதிக்கின்றேன், வரவேற்கின்றேன். ரணில் விக்ரமசிங்க தான் என்னை அரசியலுக்குள் கொண்டு வந்தார். அவரை சிறையில் அடைத்த போது கவலை அடைந்தேன். எனினும் இதன் மூலம் இந்த அரசு சிறந்த முன்னுதாரணத்தை வழங்கியிருக்கிறது. நாட்டில் அனைவருக்கும் ஒரே கரண்டியில் தான் பகிரப்படுகிறது என்பது இதன் மூலம் வழங்கப்பட்ட செய்தி. இதை நாம் மதிக்க வேண்டும் என்று ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா மேலும் தெரிவித்தார். இங்கிலாந்தில் இன்னும் விடுதலை புலிகளின் தேசிய கொடி பறப்பதாகவும் அதை நிறுத்துவதற்கு இங்கிலாந்து அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குறிப்பிட்டார். நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இங்கிலாந்து தான் தமிழீழ விடுதலை புலிகளின் வளர்ச்சிக்கு பெரும் உதவி செய்தது. தமிழீழ விடுதலை புலிகளின் சர்வதேச தலைமையகம் அங்கேயே அமைந்துள்ளது. மேலும் விடுதலை புலிகளின் தத்துவாசிரியரான அண்டன் பாலசிங்கம் இங்கிலாந்து குடியுரிமை பெற்றவர். கருணாகொட, ஷவேந்திர சில்வா, ஜெகத் ஜெயசூரிய ஆகியோருக்கு விசா வழங்கவும் இங்கிலாந்து மறுத்துள்ளது. பிரிவினைவாத புலம்பெயர் தமிழர்களை இங்கிலாந்து போஷிக்கிறது. அவர்களுடைய வாக்கு வங்கியின் பலத்தால் இவ்வாறு செய்கிறது. அன்புடன் பாலசிங்கத்தின் மனைவியான அடல் பாலசிங்கம் தமிழீழ விடுதலை புலிகளின் பெண் உறுப்பினர்களுக்கு பயிற்சி வழங்கி சயனைட் குப்பிகளை களத்தில் மாட்டிக்கொள்ள உதவி செய்தவர் என்றும் அவர் குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளார். வவுனியா பேராறு நீர்த்தேக்கத்தில் பெருமளவில் மீன்கள் இறந்து ஒதுங்கி காணப்படுகின்றன. வவுனியா மாவட்டத்தின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் முகமாக பேராறு நீர்த்தேக்கம் காணப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று பெருமளவான மீன்கள் இறந்த நிலையில் கரையொதுங்கி வருவதோடு இது தொடர்பில் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை தவிசாளர் பாலேந்திரனுக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் குறித்த இடத்துக்கு சென்றதோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இது தொடர்பில் கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத முறையில் மன்னாரில் இருந்து படகு மூலம் தனுஷ்கோடி அரிச்சல்முனை பகுதியை சென்றடைந்த குடும்பஸ்தர் இன்றைய தினம் காலை கைது செய்யப்பட்டுள்ளார். தனுஷ்கோடி அரிச்சல்முனை கடற்கரை பகுதியில் மரைன் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடற்கரையில் சந்தேகத்துக்கு இடமாக நின்று கொண்டிருந்த போது அவர் கைது செய்யப்பட்டமே தெரிய வந்தது. அப்போது அவர் சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக இலங்கையிலிருந்து தப்பி தனுஷ்கோடிக்கு வந்திறங்கியமை தெரிய வந்துள்ளது. குறிப்பாக அவரை கைது செய்த மரைன் போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் இலங்கை மன்னார் வங்காளி பகுதியைச் சேர்ந்த சூசைதாசன் வயது 56 என்பது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக தமிழகத்துக்குள் சென்றதன் காரணமாக மரைன் போலீசார் மண்டபம் மரைன் காவல் நிலையத்தில் வைத்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வளிமண்டலவியல் திணைக்களம் மின்னல் தொடர்பான எச்சரிக்கை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. மேல் சப்ரகம்புவ வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது கடும் மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இடிமின்னல் காரணமாக ஏற்படும் விபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.